ஓம் சாய்ராம். தியானத்துக்குள்ளே வர்றதே எவ்வளோ முக்கியம், அந்த உணர்வு திறன் எவ்வளோ முக்கியம், நம்ம அந்த ஹிருதயத்துலேருந்து நம்ம ஒரு வழிநடத்துதல் இருக்கும், அது ஏன் முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன் சாய்ராம். அதாவது இதுக்கு நம்ம ஒரு சினிமாவோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. அதாவது வடிவேல் ஜோக்கில் சொல்லுவார், ஆக்சுவலி உனக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்பாரு. இதை வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம் யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட. அவங்க எல்லாருமே அவங்களோட, அதாவது சில பேர் அவங்களோட பிரச்சனை மட்டும் அவங்க பெருசாக எடுத்துக்குவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஏற்படுற வீழ்ச்சியை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம கடந்து வந்திருப்போம். அது நம்மளோட நமக்கு வலியே கொடுத்துருந்தாலும் அதை இந்த தியானத்தில் வரும்போது அதெல்லாம் ஈஸியாக அந்த வலிகள் இல்லாமல் கடந்து வந்துடலாம் சாய்ராம். தியானம் அப்போ உணர்வு திறனோட யாரை நம்பணும், நம்பக்கூடாது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிடும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.